அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது இந்த கத்திரிக்காயெல்லாம் பழைய செடி இந்த பாருங்க, இந்த மாதிரி பழுத்து போனது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டு கிளறி விட்டு இங்கே மண்ணை கிளறிட்டு நான் உரம் போட்டிருக்கிறேன். இனிமேல் இந்த பாருங்கள், இனிமேல் இந்த மாதிரி தளைஞ்சு நமக்கு வரும். சரி பார்க்கலாம், தளைஞ்சு வருதா என்னென்னு பார்த்துட்டு வரல அப்படின்னா வேறு எதுவும் நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம கத்திரிக்காய் அறுவடை எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்பவே முத்திருச்சு. கத்திரிக்காய் இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இது ரெண்டும் ஒன்றா இருந்தது. இப்போ நம்ம இந்த எடுத்தாச்சு. இந்த பக்கத்து இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னி பெருசு இது ஒன்று தான் இருக்குது, இதையும் எடுத்து விட்டுலாம். இப்போது பூ இருக்குது. இந்த பூ நீ பிஞ்சு பிடிச்சி வந்தால் தான் நமக்கு கத்திரிக்காய் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம கத்திரிக்காய் அறுவடை எடுத்துட்டோம். இப்போ அவரைக்காய் இருக்குது, அதையும் எடுத்துக்குவோம். அவரைக்காய் அதே மாதிரி தான். அது பாருங்கள், அவரைக்காய் நிறைய அடர்த்தியாக இருந்துச்சு. எல்லாமே நான் எல்லாமே கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டால் தான் எறும்பு ஏறுதா இல்லை பூச்சி ஏதாவது இருக்குதா அப்படி நமக்கு பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா எதுவுமே தெரியாது. அதனால் நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த அவரைக்காய் நல்லா பெருசாகிடுச்சு. இந்த மாதிரிங்க எல்லாமே பெருசாகிடுச்சு. அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். காற்று பயங்கரமாக அடிக்குது. அதனால் எல்லாமே செடியெல்லாம் வேரெல்லாம் ஆட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது காய், எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று நல்லா பெருசு வச்சா நல்லா பட்டையாக சூப்பராக இருக்குது. இந்த செடி வச்சா நமக்கு காய்க்காமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக காய்க்கும். நம்ம அன்றைக்கி அறுவடை எடுத்தோம். ஆனால் இந்த மாதிரி செடி அடர்த்தி இருந்ததுனால நமக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி தெரியவே இல்லை, எல்லாமே முத்திருச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் விதை வந்துருச்சு. அதனால் நம்ம கீழே வரையுமே நமக்கு இருக்குது. கட் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு கட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இவ்வளோ காய் நமக்கு இதில் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் அப்படியே நிறைய புதலையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. இப்போது இங்கே இதுவும் இந்த மாதிரி தூரில் இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம கட் பண்ணி விடணும்னு நான் சொன்னது. இந்த சைடு எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. வச்சுட்டு பேசுங்க. இப்போது நம்ம அவரைக்காய் கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். அவரைக்காய் கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்தாச்சு. இப்போ பசலைக்கு இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது சக்கரை சூப்பராக ஒரே கொத்தில் பாருங்க எத்தனை இருக்குன்னு. ஒரே கொத்து சூப்பராக வந்திருக்கு. சரிங்களா? ஒரே கொத்தில் 2 4 5 வந்திருக்கு. அதே மாதிரி இதுலேயும் 3 இருக்குது. இது பாருங்க, அங்கே மேலே வரையுமே சூப்பராக இருக்குது. பாருங்க, எட்டாவது எல்லாமே பிஞ்சு வந்துருக்கு. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எல்லா பக்கம் பிஞ்சு சூப்பராக வந்துருக்குது. இது வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பசலைக்கீரை அறுவடை எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இது எங்கேயாவது ஒரு பக்கம் நமக்கு பசலைக்கீரை இருக்கணும். பசலைக்கீரை எனக்கு கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் இருக்கணும். அதனால் எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சுருவேன். இப்போ அது கட் பண்ணிட்டு காமிச்சிப்போமா? இப்போது இந்த பசலை இங்கே தான் இதாங்க, இங்கேயும் பசலை இருக்குது, அங்கேயும் பசலை இருக்குது. எல்லா பக்கமும் ஒவ்வொன்று விதை இருக்கும்போது நான் போட்டு விட்டது தானாக வச்சு நான் வைக்கிறது கிடையாது, தானாக வைக்கிறது தான். இப்போ இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் வெளியே காட்டுறேன்.
இப்போது நம்ம வந்து பசலிக்கீரை வந்து இந்த பக்கம் இருக்குது. நம்ம அதை வந்து பசலிக்கீரை அறுவடை பண்ணும்போது சப்போட்டா ஒன்று பெருசாக வந்து நமக்கு ஒழிஞ்சிட்ருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். எப்படிங்க இங்கே காட்டுக்கிட்டு நான் பார்க்கவே இல்லைங்க. இவன் பாருங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை நான் பார்க்கவே இல்லை. நம்ம வந்து கீரை பறிக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் 2 நாளில் பழுத்துரும்புல இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இது இன்னும் 2-3 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லாமே சின்னதாக தான் இருக்குது. இது எல்லாமே பெருசாக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சூப்பராக வந்துருக்கு எல்லாமே. இப்போ நம்ம வந்து பசலிக்கீரை எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் மூக்குத்தி அவரை ஃபுல்லாக மூக்குத்தி அவரை பாருங்கள். 1 2 3 4 5 6 மூக்குத்தி அவரை நான் நட்டுருக்கிறேன். அந்த பக்கம் வந்து நாட்டவரை சிகப்பவரை அது 3க்கு போன வருஷம் 2 தான் வச்சேன். இந்த வருஷம் 3 வச்சுருக்கிறேன். ஏன்னா நிறையா அவரை இருக்குது. அதனால் வந்து இன்னும் 3 தான் வச்சுருக்காங்க. இடம் இல்லாதனால வந்து 3 மட்டும் வச்சு விட்டுருக்கிறேன். ஆனால் வந்து இந்த பக்கம் 3 பாருங்க. சொர செடி வந்து 3 இருக்குது. எல்லாமே வச்சு விட்டுருக்குது. இப்போ தான் வந்து எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்கு. நாளைக்கு வந்து இந்த கீரை எல்லாமே எடுத்துகிட்டு எப்படி கிளறது, எப்படி மருந்து போடுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நாளைக்கு வீடியோவில் நான் கிளறும்போது உங்களுக்கு நான் பதிவு போடுறேன். இது பாருங்க, இந்த சுக்குட்டி கீரை வந்து அப்படியே பழமாக இருந்தது. இது எல்லாமே எடுத்து பையில் போய் போட்டுகிட்டே இருந்தேன். இது பாருங்க அப்படியே சூப்பராக குட்டாக சூப்பராக வந்துடுது. இதுக்குள்ளே வந்து மல்லிகைப்பூ செடி கொடி வந்து சுற்றி திருமண மாதிரி சுற்றி இதுக்குள்ளே வச்சேன். அதுவும் வந்து இந்த பாருங்க இங்கே தளைஞ்சிருக்குது. பாருங்க இங்கே தளைஞ்சிருக்கு மல்லிகைப்பூ செடி இங்கே தளைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே தான் இதை போட்டிருந்தேன். இது சூப்பராக வந்துடுச்சு. இதுவும் நமக்கு ஒரு நேரத்துக்கு நமக்கு சூப்பராக வந்துடும். வாங்க நம்ம எவ்வளோ அறுவடை எடுத்துக்கணும் பார்க்கலாம். இந்த பழம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பழம் கொடுத்தாங்க. சர்க்கரைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த விதையை வந்து நம்ம போட்டுட்டோம்னா எல்லா விதையுமே முளைச்சிருச்சுங்க. நம்ம வைக்கிறதுக்கே நம்மள ஒரு தோட்டமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு விதை எல்லாமே முளைச்சிருச்சு. இருந்தாலும் தூக்கி எறிய மனசு இல்லை. இருந்தாலும் நான் ஊருக்கு 2 கொடுத்து விட்டுருக்கிறேன். இங்கே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கேயும் வச்சு விட்ருக்கிறேன். அப்படி வச்சு விட்டதில் நமக்கு 2 வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு நமக்கு. இது வந்து பெருசாகி நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு நாங்கள் காமிக்கிற வீடியோ போடுறேன். இந்த பழத்துக்கு பேர் என்ன? பேஷன் ஃப்ரூட். இந்த பழத்துக்கு பேர் பேஷன் கோட்டி. எனக்கு வந்து நுழையலை. அதனால் இது வந்து சர்க்கரைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 2வது இங்கே பாருங்கள் தூதுவளை வந்து இங்கே சூப்பராக வச்சு நல்லா போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் இந்த பாருங்க இந்த மூக்குத்தி அவரை வந்து நான் வைக்கவே இல்லை. விதை விழுந்து நானும் வருவேன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. சரி போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அதே மாதிரி இது வந்து ராஜவள்ளி கிழங்கு அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க பேர். எங்கள் ஊரில் வந்து இது வந்து வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ராசவள்ளி கிழங்குன்னு கோயம்புத்தூரில் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த வெத்தலை வள்ளி கிழங்கும் வந்து இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிறேன். எல்லாமே பையில் வைக்காமல் நம்ம வந்து இந்த சிமெண்ட் சாக்கில் வந்து உரம் நிறையா போட்டு நான் வச்சுக்கிறேன். அடுத்த தடவை நான் வந்து அதில் எப்படி வச்சுருக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இது பாருங்க இந்த தூதுவளை வந்து இங்கே வச்சு விட்டா இவங்க எல்லோரும் வந்து இது எல்லாத்தையும் மூடிட்டாங்க. ஆனால் இந்த தூதுவளை பழம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா குருவி எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுது. அதனால் 2 விதை வேணும் அப்படிங்கிறக்காண்டி அரைப்பழமாக இருக்கும்போது எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த செடி போச்சுனாக்கா நமக்கு வந்து விதை வேணும். விதை ரொம்ப முக்கியம். இந்த தூதுவளை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் முக்கியமான மருந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா சளி வந்து அடிக்கடி நார்மலாகவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுக்காக வந்து இந்த தூதுவளை கண்டிப்பாக இருக்கணும். அதனால் இந்த தூதுவளை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சமாக இருந்தாலும் வச்சுக்கிறது. அதனால் இந்த பழம் வந்து குருவி எடுத்துகிட்டு போகிறது போக மிச்சத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது போனாலும் அடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அறுவடை முடிச்சாச்சு. செடியை வர நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சுக்கலாம். பசலிக்கீரை நம்ம ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.